அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்தில் ஆசைப்படுதல்ங்கிறது தப்பே இல்லை. அதற்கான தகுதி நமக்கு முதல்ல இருக்கான்னு பார்க்கணும். இருந்துச்சுன்னா நம்ம ஆசைப்படுதல் தப்பு இல்லை. அந்த தகுதி முதல்ல இருக்கணும். அந்த தகுதி இருந்து அந்த தகுதியை நம்ம வளர்த்து அதில் உச்ச நிலைக்கு நம்ம போக முடியும்னா தாராளமாக போகலாம். மகிழ்ச்சியே எல்லோருக்கும் மகிழ்ச்சி. அப்படி போய் வெற்றி பெற்றால் எல்லோரும் பலனடைவார்கள். அதை விரும்பியவரும் பலனடைவார், விரும்பியவர் குடும்பத்தாரும் பலனடைவார், உலகத்தாரும் பலனடைவார். குயிலாக பிறந்து விட்டால் அது குரல் தான் அதன் பலன், அதனுடைய ஸ்ட்ரென்த், பலம். அதில் அது மேன்மை அடையணும். அது மயில் மாதிரி ஆகணும்னு ஆசைப்படக்கூடாது. குயில் மயிலை பார்த்து ஆசைப்பட்டு என்ன ஆக போகுது? இல்லை, மயிலாக பிறந்துட்டால் அது குயில் மாதிரி என் குரல் இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. அதோடைய சிறப்பியல், அதோடைய சிறப்பு என்ன? மயிலோட சிறப்பு அந்த தொகை அழகு. அதை ரசித்து அதை இன்னும் பலன்னு வச்சுக்க முடியுமா? அதில் இன்னும் நிறையா தொகைகளை விட்டு உலகத்தை ரசிக்க, தானும் ரசிக்க அதை வச்சுக்கலாம் முடியுமான்னு தான் மயில் யோசிக்கணும். அது குயில் மாதிரி எனக்கு குரல் இல்லைன்னு அது நினைக்கக்கூடாது. குயிலும் அப்படி தான், எனக்கு மயில் மாதிரி தொகையிலேன்னு நினைக்கக்கூடாது. குயில் அழகாக கூவும், அழகாக பாடும், எல்லோரும் ரசிப்பாங்க. அது எவ்வளோ ஹைட்டுக்கு பறக்கும். அது பறக்கிற ஹைட்டுக்கு மயில் பறக்க முடியாது. அவ்வளோதான் இது. அது மாதிரி இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் தன்னுடைய பாசிட்டிவ் எது நெகட்டிவ் எதுன்னு பார்த்துக்கிட்டு நெகட்டிவை குறைச்சி அந்த பாசிட்டிவாக என்ன இருக்கோ, தனக்கு என்ன வருதோ அதில் மென்மேலும் சென்று சிறந்து உயர்ந்து அவர்களும் பலனடைந்து உலகத்தாரும் பலனடையணும் அப்படின்னு நினைக்கணும். அதாவது வருவதை விட்டவர்களும் கெட்டார்கள், வராததை தொட்டவர்களும் கெட்டார்கள். வருவதுன்னு என்ன? மயில் அதுக்கு அது வாழ்நாள் முழுக்க அது ஒர்க் அவுட் பண்ணிச்சான். நான் எப்படியாச்சும் நான் குயில் குரலை அடைந்து விட வேண்டும். அது வாழ்நாள் முழுக்க அது சாதகம் பண்ணி அதை தண்ணிக்குள்ளே இறங்கி சாதகம் பண்ணாலும் சரி, கடலுக்குள்ளேயே இறங்கி சாதகம் பண்ணாலும் சரி, மயிலுக்கு குயில் குரல் வராது. அதே மாதிரி குயில் இறைவா நான் மயிலாக ஆகணும்னு அது உலகத்தில் உள்ள அனைத்து மத கோயில்களுக்கு சென்றும் குயில் எனக்கு மயில் மாதிரி ரெக்க வேணும், அழகு வேணும்னு கத்தினாலும் அந்த குயிலுக்கு மயிலுடைய ரெக்கையும் அது அழகும் வரப்போகுது. அந்த குயில் அந்த குயில்களில் ஒரு சிறந்த குயிலாகவும் அது குரலை மற்ற குயிலோட இன்னும் அழகாகவும் பாடுற அளவுக்கு ஒரு அறிவை கொடு இறைவான்னு வேண்டிக்கிட்டு அதை நோக்கி அது போகணும். அப்போ தான் குயில் சிறந்த குயிலாக இருக்கும். மயிலும் அப்படித்தான். அதனால் நம்முடைய சிறப்பு என்ன, நம்மள்ட்ட இருக்கிறது என்ன, இல்லாதது என்ன, இருக்கிறத பாலிஷ் பண்ணி அதில் அறிவை வச்சுக்கிட்டு எதை செய்யும் பொழுது, எதனை படிக்கும் பொழுது, எந்த செயலை செய்யும் பொழுது நாம் நிம்மதியாக இருக்கிறோமோ அந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு நாம் நிம்மதியாக இருக்கலாம். ஆமாம், அவர் அந்த தொழில் செய்கிறாரே, அதில் அவ்வளோ இன்கம் வருது, நம்ம கம்மியாக இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அந்த தொழிலை செய்கிறவருக்கு அது ஒர்க் அவுட் ஆகி அது அவருக்கு ஜெயம் தந்து அவர் பெரிய லெவலில் உயர்த்திட்டு போகுது. அந்த பெரிய லெவலில் உள்ளவர் கூட ஆனந்தமாக இருக்காருன்னு நமக்கு தெரியாது. நம்ம இந்த சிறிய லெவலில் இருப்போம். ஒரு தொழிலை பண்ணிக்கிட்டு நிம்மதியாக இருப்போம். தொழிலுக்கு டைம் ஒதுக்குவோம், வீட்டுக்கு டைம் ஒதுக்குவோம், நண்பர்கள் டைம் ஒதுக்குவோம், உறவுகளுக்கு டைம் ஒதுக்குவோம், எல்லாரையும் பார்த்து சந்தோஷமாக இருக்கும். சிறிய தொழில் செய்து சிறிய வருமானம் பார்த்து ஆனந்தமாக இருக்கும். நம்ம அந்த பெரிய தொழில் செய்கிறவங்கள பார்த்து ஆஹா கோடியாக வருதே, அவர் ஓட்டுற காரில் எப்படி இருக்கே, ரொம்ப காஸ்ட்லி 1 கோடி ரூபா காராக இருக்கே, அவர் வெளியில் அந்த புறத்தை பார்த்து நம்ம ஆசைப்படுறோம். அவர் அந்த காரில் எவ்வளோ கடன் வச்சுருக்காரோ, அந்த கம்பெனியில் எவ்வளோ கடன் வச்சுருக்காரோ நமக்கு தெரியாதுல்ல. அந்த காருக்குள்ளே போகிறவர் நிம்மதியாக இருக்கிறாரா, அந்த கம்பெனி நடத்துகிறவர் நிம்மதியாக இருக்கிறாரா, அதையும் நம்ம பார்க்கணும். முக்கியமான விஷயம் என்னென்னா, நிம்மதியே முதல் இலக்கு நம்ம அனைவருக்கும். இந்த நிம்மதியை நம்ம மேற்கொள்கிறதுக்கு தான் நம்ம தொழில். அதனால் மற்றவங்களோட கம்பேர் பண்ண நீ அவங்க ஆனந்தமாக இருக்காங்க நமக்கு தெரியாது. பரபரப்பாக ஏங்கி கொண்டு இருப்பவர்கள் எல்லோரும் அந்த பரந்தாமன் கொடுக்கும் பரம ஆனந்தத்தை அடைந்திருக்கிறார்களா, அதை உணர்ந்திருக்கிறார்களா நமக்கு தெரியாது. அது மாதிரி லோவாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களும் அந்த பரந்தாமனில் பரம அருளை பெற்றிருக்கிறாங்களா, பரம அணுவோடு இணைந்திருக்காங்கன்னு தெரியாது. நீங்கள் செய்யும் வேலை எதுவாக இருந்தாலும், எந்த தொழிலாக இருந்தாலும் அதனை சிறப்பாக செய்து அதில் எப்படி நிம்மதியாக வாழணும், ஆனந்தமாக வாழணும், அடுத்தவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கணும், நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும், சுற்றத்தாரும் சந்தோஷமாக வச்சுக்கணுங்கிறத நீங்கள் யோசிக்கணும். அதனால்
குயில் மயிலாக முயல வேண்டாம், மயில் குயிலாக முயல வேண்டாம். சரியா? இந்த கரண்டியில் எவ்வளவு சாம்பார் அள்ள முடியுமோ, புளிக்குழம்பு அள்ள முடியுமோ அதான் அள்ள முடியும். பெரிய கரண்டி நிறைய அள்ளும். அதனால் சிறிய கரண்டி தான், அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆசை போடணும். பெரிய கரண்டி தான், அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆசை போடணும். இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. சந்தோஷமாக இருக்கிறதுக்கான சூட்சமம் இதுவே. சரியா? நிம்மதியாக இருப்போம். அனைவரும் வாழ்க.